அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் சீப் பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி மாவு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ 3 முட்டையை ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் போல் அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை இந்த மாவில் சேர்த்துடலாம். நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை இப்போ இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை உப்பு எல்லாத்தையும் நம்ம இப்போது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவு நம்ம கட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம கட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். இதை இப்போ இந்த தேங்காய் பாலில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி தேங்காய் பாலில் இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பவுட்ரு பண்ணியும் நம்ம சுகரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே அளவில். ஆனால் இப்படி கரைச்சி எடுத்துக்கும் போது நமக்கு சுவை நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கலந்து எடுத்துருக்கோம். கரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை கலவையை உள்ளே சேர்த்து நம்ம இதை கலந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா மாவு நல்லா ஒரு கெட்டியான பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவில் மாவு எடுத்து நம்ம உருட்டி இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிடணும். இந்த அளவில் நம்ம இப்போ தட்டி எடுத்துக்கிட்டு நான் இந்த ஓரத்தெல்லாம் இப்படி லைட்டாக அப்படி மடித்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும் நடுவில். அவ்வளோதான். இந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இந்தளவுக்கு எடுத்து அதே மாதிரி தட்டி நம்ம மடக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையிலே தட்டி எடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டு இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. நாம் இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை நம்ம கொஞ்சம் நல்லா சூடு காட்டியே நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே ஒன்று ஒன்றா நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி தான் நம்ம இதை போட்டுக்கிறணும். அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கலாம். அதிகமாக நம்ம இதில் சேர்த்துக்க வேணாம், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உடஞ்சி போயிடலாம். அதனால் நம்ம இதை ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா நமக்கு இது பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வரணும் 2 பக்கமும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா நமக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சீப் பனியாரம்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.